வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 11 மாணவர்களுக்கான வரலாறு, அதாவது GCEOL பரீட்சைக்கு தோற்று இருக்கிற மாணவர்களுக்கான ஒரு மாதிரி வினாத்தாள். இந்த மாதிரி வினாத்தாளின் ஒரு பகுதி 2 நான் இதில் போட்டிருக்கிறேன். இதனுடைய பகுதி 1 பகுதி 2 விடைகளோட மிக முழுமையான ஒரு வீடியோ, லைவ் வீடியோ நான் செய்திருக்கிறேன். 3 வீடியோக்கள் லைவ் வீடியோவில் இந்த கிழமை செய்த அந்த 3 வீடியோக்களை நீங்கள் லைவ் வீடியோவில் போனீங்கன்னு சொன்னால் விடைகளோட பார்ட் 1 பார்ட் 2 ஒரு மாடல் பேப்பரை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ள முடியும். இதனுடைய லிங்கை நான் இதில் போட்டு விடுறேன். நீங்கள் போய் அதனை பார்த்து பயிற்சி பெற முடியும். அதில் இலங்கப்படம் குறித்தல், உலகப்படம் குறித்தல், இதில் தரப்பட்ட இடங்கள் எல்லாம் அதில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இப்போ நான் அதில் ஆவண்ணா பகுதியை பார்ப்போம். அதில் ABCD என தரப்பட்ட வினாக்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறைப்படி எழுதுதல். A. இலங்கையில் தரையிறங்கிய முதலாவது போர்த்துகேயன் வஸ்கோ ட காமா. B. இலங்கையின் இறுதி நாயக்க வம்ச ஆட்சியாளன் ஸ்ரீ விக்ரமராய சிங்கன். C. காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நோயாளர்களுக்கு அனுராதபுர காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலை உபசக்க ரோக நாச. D. கியூபாவில் புரட்சி ஏற்பட்ட போது அங்கிருந்த ஆட்சியாளன் லெனின். அது மற்றது 2வது படம், அதாவது AB என்று சொல்லி 2 படங்கள் தந்திருக்கிறேன். அதில் ஏக்குரிய வினாக்களை பார்ப்போம். 1. படம் Aயில் காட்டப்படும் ஆட்சியாளன் யார்? பாதிகாபிய மன்னன். 2. இவர் தூது தொடர்பினை மேற்கொண்ட நாடு எது? ரோமாபுரி. 3. இத்தொடர்பின் மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது யாது? கண்ணாடி மணிகள். 4. தற்போது இவ்வுருவச்சிலை காணப்படும் இடம் யாது? ருவான்வெலி சாயவின் முற்றம். அடுத்த B படத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், 1. படம் Bயில் காட்டப்படும் நபரை பெயரிடுக. B.I. லெனின். 2. இவரின் தாயகம் எது? ரஷ்யா. 3. இவரால் பின்பற்றப்பட்ட அரசியல் கொள்கை யாது? அதாவது உணவு, நிலம், சமாதானம். 4. இவரால் ஆட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நபர் யார்? நிக்கலஸ். இப்போ இது தொடர்பான முழுமையான லிங்க் கொண்ட நான் அதில் போட்டுக்கிறேன். நீங்கள் அதில் போய் இந்த பாஸ் பேப்பருடைய முழுமையான பார்ட் 1 பார்ட் 2 பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.